அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா அம்மா பாத். அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய மார்க்கம் ஒரு அற்புதமான மார்க்கம், அல்லாஹுடைய மார்க்கம். உலகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து உலகம் அழியக்கூடிய நாள் வரைக்கும் வாழக்கூடிய மனிதர்களுக்கு அற்புதமான நேர்வழி காட்டுதலை வழங்கக்கூடிய மார்க்கம். இந்த மார்க்கத்தில் அற்புதமான வழிகாட்டுதல் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவைகளை பின்பற்றுகிற பொழுது நமக்கு பல சிறப்புகளும் மேன்மையும் அந்தஸ்தும் கிடைக்கிறது. அந்த அடிப்படையில் இஸ்லாமிய மார்க்கம் இந்த மனித சமூகத்திற்கு காட்டக்கூடிய அற்புதமான வழிகளில் இயற்கையான வழிமுறைகளை சொல்லித் தந்திருக்கிறது. இதற்கு அரபியிலே சுனனுல் ஃபித்ரா என்று சொல்லுவார்கள், இயற்கை வழிமுறைகள். புகாரியில் 5889 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹம்சுன் மினல் ஃபித்ரா அல் இஸ்திஹ்தாது வல் ஹிதானு வ கஸ்ஸு ஷாரிப் வ நத்ஃபுல் இபுத் வ தக்லீமுல் அல்ஃபார். இயற்கையான வழிமுறைகள் 5. ஒன்று, மர்ம உறுப்பு முடிகளை அகற்றுதல். ஹத்னா, விருத்த சேதனம் செய்தல். 3வது, மீசையை கத்தரித்தல். 4வது, அக்குள் முடிகளை அகற்றுதல். 5வது, நகங்களை களைதல். 6வதாக, தாடியை வளர்ப்பதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். புகாரியில் 5892 ஹதீஸில் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இணை வைப்பாளர்களுக்கு மாறு செய்யுங்கள், நீங்கள் தாடியை வளருங்கள், மீசைகளை ஒட்ட நறுக்குங்கள், முடியை அழகுபடுத்த வேண்டும். அபூதாவுதிலே 4163 ஹதீஸாக சொல்லப்பட்டிருக்கிறது, யாருக்கு முடி இருக்கிறதோ அவர் அதனை கண்ணியமாக வைக்கட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் தலையும் தாடியும் பரட்டையுடன் வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு சைக்கினை மூலம் தலைமுடியையும் தாடியையும் சரி செய்து வர ஏவினார்கள். அவர் சரி செய்துவிட்டு திரும்பி வந்தார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உங்களில் ஒருவர் ஷைத்தானை போன்று பரட்டை தலையுடன் வருவதை விட இப்படி வருவது சிறந்ததாக இல்லையா என்று கேட்டார்கள். 8வது, மருதாணியால் தலை நரையை மறைக்குதல். புகாரியில் 3462 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக யூதர்களும் கிறிஸ்தவர்களும் தலைக்கு சாயம் பூச மாட்டார்கள், அவர்களுக்கு நீங்கள் மாறு செய்யுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தந்தை அபூ குஹாஃபா அவர்கள் மக்கா வெற்றியின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். அவரது தலையில் வெள்ளை முடி அதிகம் இருந்தது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் வெண்மேகத்தை போன்று இருந்தது. இதை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவரது வீட்டு பெண்களில் ஒருத்தியிடம் கூட்டிச் செல்லுங்கள், அவள் அவரது தலையை எதையேனும் கொண்டு மாற்றட்டும், கருப்பு நிறத்தை விட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று கூறி அனுப்பினார்கள். 9வது, நரையை விட்டு விடுவது. அபூதாவுதிலே 4202 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நரைமுடியை நீங்கள் பிடுங்காதீர்கள், நிச்சயமாக அது முஸ்லிமின் ஒளியாகும். இஸ்லாத்தில் ஒரு முஸ்லிமுக்கு நரை ஏற்பட்டால் அதன் மூலம் அல்லாஹ் அவனுக்கு நன்மை எழுதுகிறான், அதன் மூலம் அவனுக்கு ஒரு அந்தஸ்தை உயர்த்துகிறான்,
அதன் மூலம் அவனுக்கு ஒரு தவறை அளிக்கிறான் என்று சொன்னார்கள். 10ஆவதாக நறுமணம் பூசிக்கொள்வது. முஸ்லிமில் 20வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யாருக்கு நறுமணம் கொடுக்கப்படுகிறதோ அவர் அதனை மறுக்க வேண்டாம். நிச்சயமாக அது சுமப்பதற்கு லேசானதும் வாசனையில் மணமிக்கதாகவும் இருக்கிறது என்று கூறினார்கள். இந்த 10 விஷயங்கள் இயற்கையான வழிமுறை, எல்லோரும் பின்பற்றுவதற்கு ஏற்ற வழிமுறை. இந்த வழிமுறையை பேணி வாழக்கூடிய மக்களாக நாம் ஆக வேண்டும். அதற்கு அல்லாஹ் அருள்பாலிப்பானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.